கிழக்கு தொடர்ச்சி மலையின் அரசன் என அழைக்கப்படும் ஏற்காட்டில் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான சீதோசன நிலை நிலவுவதால் ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருவார்கள். தற்போது வெளியே வர முடியாத அளவுக்கு கொளுத்தும் கோடை வெப்பத்தில் இருந்து தப்பிக்க சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. அதே வேளையில் கோடை விடுமுறையை கொண்டாடும் வகையிலும் ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் குடும்பமாக குவிந்து வருகின்றனர். கோடை விழாவையொட்டி நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம், தாவரவியல் பூங்கா போன்ற பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டு வரும் வண்ணமயமிக்க விதவிதமான மலர்களை கண்டு ரசித்து வருகின்றனர். ஏற்காடு படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் படகு சவாரியை மேற்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். பல்வேறு காட்சி முனைகளான லேடி சீட், ஜென் சீட், பக்கோடா பாயிண்ட், அண்ணாமலையார் கோவில் உள்ளிட்ட இடங்களுக்கும் சென்று கோடை விடுமுறையை குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் கழித்து வருகின்றனர். ரோஸ் கார்டனு எல்லாமே, அண்ணா பூங்கா எல்லாமே பார்த்தோம். ஃப்ளவர்ஸ்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் போட்டிங் இன்றைக்கி வரலான்ட்டு வந்தோம். போட்டிங் ரைடும் செம்மையாக இருந்துச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட்டு, கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது. அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே செம்மையாக இருக்குது. ரோஸ் கார்டன் பார்த்தோம். ஃப்ளவர்ஸ்லாம் வெரைட்டியாக இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான பூக்கள்லாம் இருந்துச்சு, பார்த்தோம். பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, லேடிஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து அண்ணா பூங்கா வந்தோம். அண்ணா பூங்காலையும் பார்க்குறதுக்கு சில்ட்ரன்ஸுக்குலாம் நல்லா விளையாட்டுக்கிறதுக்குலாம் நல்லா இருக்குது. முடிச்சுட்டு போட் ஹவுஸ் வந்தோம், விளாட்லான்ட்டு பார்த்தோம். போட் ஹவுஸும் நல்லா நீட்டாக இருக்குது. கிளைமேட்டு பெட்டர், செம்ம பெட்டர். நைட்லேருந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். நைட்டும் கூலிங் கிளைமேட் பயங்கரமாக இருந்துச்சு. இப்பயும் இன்ன வரைக்குமே கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. நாள்தோறும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் சுற்றுலாத்துறையின் சார்பிலும் பல்வேறு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆங்காங்கே குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டிருப்பது சுற்றுலா பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக சேலம் செய்தியாளர் சக்திவேல்.